சொல்கிறேன். நம்ம வந்து ஸ்லோகா நம்பர் 7 படிக்கலாம். பேஜ் நம்பர் 130-131. सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकाम् कल्पक्षये पुनस्तानि कल्पादौ विसृजाम्यहम्. ஸோ இப்போது 7வது ஸ்லோகம் அண்ட் 8வது ஸ்லோகத்தில் ஜகத் காரணம் பிரம்ம அப்படிங்கிறதை கிருஷ்ணர் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சரி, பகவான் எப்படி இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறார்? ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த யூனிவர்ஸ் சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள தான் இருந்தது. ஆனால் இப்போ நாம் பார்க்குற ஃபார்மில் அது அவைலபிளாக இல்லாமல் இந்த ஃபார்மில் அவைலபிளாக இருந்தது. அவ்யக்த ரூபமாக அது அவைலபிளாக இருந்தது. பொட்டென்ஷியல் ஃபார்மில் அது அவைலபிளாக இருந்தது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், எது ஒன்றுத்தையும் நம்மளால் புதுசாக க்ரியேட் பண்ண முடியாது. பகவானே நினச்சா கூட புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போது நான் இந்த வேர்ல்டை புதுசாலாம் க்ரியேட் பண்ணலை, ஆனால் அது ஆல்ரெடி பொட்டென்ஷியல் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகி இருந்தது. அப்போ பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு தான் என்ன எக்ஸாம்பிள் கொடுப்போம் நம்ம? விதை மாதிரி, சீடு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். பீஜம் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எப்படி சொல்கிறோம், அந்த விதை இருக்கே, விதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆலமரத்தோட விதையை எடுத்துட்டேன்னா அந்த விதை எப்படி இருக்கும்னா கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற அந்த விதைக்குள்ளே என்ன இருக்கு? அவ்வளோ பெரிய ஆலமரம் வேற ஒரு ரூபத்தில், அதாவது வெளி தோற்றத்திற்கு வராத ரூபத்தில் அந்த பீஜத்துக்குள்ளே, அந்த சீடுக்குள்ளே, அந்த ரூபத்தில் அது அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து ஒரு அம்மாவும் பையனும் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பையன் வந்து அம்மாவோட ஹைட்டாக இருப்பான். ஆனால் அந்த அம்மாவோட வயத்தில் அந்த குழந்தை வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ இவ்வளோ ஹைட்டாக இருக்கானே, அதெல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து வயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது பொட்டென்ஷியல் ஃபார்மில் அது அவைலபிளாக இருந்தது. அதுதான் நம்ம டிஎன்ஏ எல்லாம் சொல்கிறோம்ல. இந்த வயசில் இந்த இத்தனாவது வருஷத்தில் இவ்வளோ ஹைட்டாக, இத்தனாவது வருஷத்தில் உனக்கு வந்து இந்த டிசீஸ் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இப்போ இவ்வளோ நாள் இல்லையே, எப்படி திடீர்னு வந்தது அப்படின்னா திடீர்னு வரலை. ஆல்ரெடி அது பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. இப்போது அது வெளி தோற்றத்திற்கு வருது. ஸோ புதுசாக எதுவும் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ இந்த மாயா ஆர் பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். இப்போ நாம் பார்க்கறது வந்து மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால், இந்த தோற்றத்திற்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மாயா ரூபத்தில் இருந்தது, பிரகிருதி ரூபத்தில் அது இருந்தது. ஏற்கனவே நம்ம வந்து இந்த வியக்தம் அவ்யக்தம், வியக்தம் அவ்யக்தம்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்தானி தனான்யேவ தத்ரகா பரிதேவனா. சரி, இது கூட மறந்து போச்சுன்னா நான் ஒத்துப்பேன், ஏன்னா இது வந்து 2வது சாப்டர். அவ்யக்தாத்யக்தய சர்வாஹ பிரபவந்த்யஹ ராகமே. இது எந்த சாப்டர்? வெரி குட், 8வது அத்தியாயம். ராத்யாகமே பிரளீயந்தே தத்ரைவா வியக்த சம்யகே. ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு அத்தியாயம் படித்தோம்ல, அதில் 18வது ஸ்லோகமா 8th சாப்டரில், அதுலேயே ஆல்ரெடி இந்த மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட், வியக்தம்
அவ்யக்தம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போது க்ரியேஷன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரளயம் அப்படிங்கிறது வந்து கான்ட்ராக்ஷன் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அகெயின் சாஸ்திரம் வந்து நமக்கு நம்மளுடைய கனவு எக்ஸாம்பிளையே எடுத்துக்க சொல்கிறது. இப்போது கனவு இன்னைக்கு ராத்திரி வரப்போகிற கனவு இப்போ எங்கே இருக்குது? ராத்திரி போய் தூங்க போகும்போது ஒரு கனவு வரப்போகிறது இல்லை நம்ம எல்லாருக்கும் இல்லை. நம்ம என்னெல்லாம் வந்து இமேஜின் பண்ணி வச்சுட்டுருக்கோமோ அதெல்லாம் கனவாக வரப்போகிறதே, அது இப்போ எங்கே இருக்குது? எந்த ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது? வெளி தோற்றத்திற்கு வராத ஃபார்மில் அவ்யக்த ரூபமாக இப்போ யார்கிட்ட அவைலபிளாக இருக்குது? தூங்க போகிறானே அப்படின்னா யார் இப்போ முழிச்சுட்டு இருக்கானோ அந்த வேக்கரில் அந்த கனவு வரப்போகிற கனவு இப்போ பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா வாட் இஸ் ட்ரீம்? நம்மளோட எப்படி ட்ரீம் வருது அப்படின்னா நம்மளுடைய வாசனாஸ் தானே கனவாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. வாசனானா என்னது? நம்ம என்னெல்லாம் அனுபவம் சேகரித்து வச்சுட்டு இருக்கோமோ, எக்ஸ்பீரியன்சஸ்லாம் நமக்கு நிறைய ஏற்பட்டிருக்குல்ல, அதில் சிலதெல்லாம் மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நல்லா போய் நம்மளோட ஆழ் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். அதுக்கு பேர் அந்த ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிற அந்த தாட்டை வந்து நாம் வாசனா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆழ் மனசில் இருக்கிற சில வாசனாஸ் நம்மளுக்கு கனவு சமயத்தில் ஆக்டிவேட் ஆகி அந்த தாட்ஸ் தான் வந்து ஒரு கனவு பிரபஞ்சமாக இப்போ நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. இப்போ வந்து கனவில் வந்து ஒரு புலியை பார்க்குறோன்னு சொன்னால் நிஜமாகவே புலியாது அப்படின்னா, புலின்னு ஒரு தாட் என்னோடய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அது ஆக்டிவேட் ஆகும் பொழுது அது எனக்கு வந்து ஒரு புலி ஆப்ஜெக்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அப்போது அந்த வரப்போகிற கனவு இப்போ எப்படி வந்து பொட்டென்ஷியல் ஃபார்மில் இந்த வேக்கர்கிட்ட அவைலபிளாக இருக்கோ, அது மாதிரி இப்போ க்ரியேட் ஆக போகிற யூனிவர்ஸ் பிரம்மனில் பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு வரப்போகிற கனவு வச்சுக்கோங்க, அது என்ன கனவாக இருக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் கூட நாளைக்கு நம்மளுடைய கனவில் வரலாம். அப்போ இப்போ இன்றைக்கி நடக்கிற இன்சிடெண்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக என்ன பண்ணி வச்சுக்கிறோம், நம்ம ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறோம். அந்த காலத்தில் அந்த விசிஆர் எல்லாம் இருக்கும். இப்போனா அதெல்லாம் தெரியுமானே எனக்கு தெரியாது. நம்ம விசிஆர் விசிபி அப்படிலாம் சொல்லுவாள் இல்லையா. விசிஆர்னா வீடியோ கேசட் ரெக்கார்டர், விசிபினா வீடியோ கேசட் பிளேயர். அப்போ ரெக்கார்டரை வச்சு என்ன பண்ணுவா அப்படின்னா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடணும். நம்மளோட மைண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடும். அப்புறம் கனவு சமயத்தில் கரெக்டாக என்னவா அதுவே தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படின்னா விசிபியாக அது வந்து தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோ அதை வந்து மறுபடியும் நமக்கே போட்டு காமிக்கும். நாம் தான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், மறுபடியும் நமக்கே வந்து அதை போட்டும் காமிக்கிறது. அப்போது அது பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கிறத மறுபடியும் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறது. இப்படி தான் இந்த யூனிவர்ஸும் வந்து பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது, அப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அதாவது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ஸோ சர்வபூதானி பிரகிருதிம் யாந்தி. சர்வபூதானி அப்படின்னா எல்லா லிவிங் பீயிங்ஸும் பிரகிருதிம் யாந்தி அப்படின்னா என்கிட்ட தான். ஏன்னா பிரகிருதி யாரோடது? பகவானோடது தான் அந்த பிரகிருதி இல்லையா. அதனால் என்கிட்ட தான் யாந்தி அப்படின்னு சொன்னால் ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா லிவிங் பீயிங்ஸும் என்கிட்ட தான் ரிசால்வ் ஆகிறது. ஸோ அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போயிடுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரகிருதிம், பிரகிருத்தினா என்னன்னு பார்த்தோம் நம்ம.
அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மை நாம் பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா லிவிங் பீயிங்ஸும் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போய்டுறது. அந்த பிரகிருதி யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு? மாமிகாம். என்ன தான் அந்த பிரகிருதி வந்து டிபெண்ட் பண்ணுறது. நான் இல்லாமல் பிரகிருத்தியால் வந்து எக்ஸிஸ்டே ஆக முடியாது. ஏன்னா பிரகிருதி எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிய நான் தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணி ஆகணும். இப்போ இந்த கனவு இருக்கே, நம்ம வந்து கனவு வந்தாச்சுன்னு வச்சுக்கலாம், கனவு ப்ரொஜெக்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரொஜெக்ட் ஆன கனவை இப்போ யார் சப்போர்ட் பண்ணி ஆகணும்? அந்த வேக்கர் வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். வேக்கர் சப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னால் கனவுனால் எக்ஸிஸ்டே ஆக முடியாது. சரி, இப்போது கனவு வரத்துக்கு முன்னாடி அந்த வாசனா ரூபத்தில் இருக்கே, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கே, அதையும் யார் சப்போர்ட் பண்ணி ஆகணும்? அதையும் அந்த வேக்கர் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதையும் வேக்கர் தான் சப்போர்ட் பண்ணுறான், மேனிஃபெஸ்ட் ஆனதையும் வேக்கர் தான் சப்போர்ட் பண்ணுறான். அது மாதிரி இந்த யூனிவர்ஸ் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கும் பொழுதும் பகவான் தான் சப்போர்ட் பண்ணுறார், வெளி தோற்றத்திற்கு வந்ததுக்கப்புறமும் பகவான் தான் சப்போர்ட் பண்ணுறார். சரி, எப்போ இந்த வேர்ல்டு ரிசால்வ் ஆகிறது? கல்பக்ஷயே. கல்பம் முடியும் பொழுது. க்ஷயம்னா அழிவு. எதனுடைய அழிவும் பொழுது? கல்பத்தினுடைய அழிவன் பொழுது, ஆர் கல்பம் முடியும் போது. வாட் இஸ் ஒன் கல்பம்? ஒரு நாள். யாருடைய ஒரு நாள்? பிரம்மாஜியுடைய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2000 சதுர்யுகங்கள். அப்படின்னா இப்போ நாளைக்கெலாம் உலகம் அழிஞ்சிடாது, 2000 சதுர்யுகம் ஆகணும். ஸோ கல்பம் அப்படின்னு சொன்னாலே வெரி வெரி லாங் டியூரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கல்பக்ஷயே, அந்த கல்பம் முடியும் பொழுது என்கிட்ட இந்த யூனிவர்ஸ் வந்து ரிசால்வ் ஆகும். மறுபடியும் எப்போ வருது? கல்பாதௌ. கல்பம் ஆரம்பிக்கும் பொழுது, அடுத்த கல்பத்தோடைய ஆரம்பத்தில் கிரியேஷன் மறுபடியும் நடக்கும். ஏன்னா கிரியேஷனுக்கு பர்மனெண்ட்டாக முடிவு ஏற்படுமானா பர்மனெண்ட்டாக முடிவு ஏற்படாது. அப்போ இந்த யூனிவர்ஸ் இருக்கே, இது வந்து பிரளயம் அப்படின்ற பொழுது என்ன ஆகிடுறது அப்படின்னா, திருப்பியும் தூங்கும்பொழுது என்ன ஆகிறது? இந்த வேர்ல்டு என்ன ஆகிறது? லயம் ஆகிறது இல்லை? அதே மாதிரி என்டையர் யூனிவர்ஸும் வந்து மகா பிரளயம் பொழுது லயம் ஆகிடும். தூங்கும் பொழுது என்ன மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதே விஷயம்தான் பிரளயம் பொழுதும் நடக்கும். அப்புறம் காத்தால் தூங்கி எழுந்த உடனே எப்படி என்டையர் யூனிவர்ஸ் நம்மளுக்கு அப்பியர் ஆகிறது, அதே மாதிரி தான் சிருஷ்டியும் போது மறுபடியும் இந்த யூனிவர்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அப்போ கல்பக்ஷயே ரிசால்வ் ஆகும், கல்பாதௌ கிரியேட் ஆகும். அகம் விஸ்ருஜாமி. அகம் விஸ்ருஜாமின்னா என்கிட்டேருந்து அது மறுபடியும் வெளியில் வரும். எப்போ? கல்பாதௌ, என்கிட்டேருந்து அது மறுபடியும் வெளியில் வரும். நான் தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். எப்படி நாம் கனவை ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ, ஈஸ்வரா வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறார். ஸோ அகம் விஸ்ருஜாமி.